هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பலவிதமான கடமைகளுள் மிக முக்கியமான ஒரு கடமைதான் தன்னை படைத்தவன் யார், தன்னை படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை புரிந்து என்பதை அறிந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் இன்றைய முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் என்னென்னமோ பட்டங்களுக்காகவும் என்னென்னமோ பதவிகளுக்காகவும் படிப்புக்கு மேல் படித்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி செல்வதை பார்க்கலாம். ஆனால் பெரும் பெரும் பட்டதாரிகளை அழைத்து தன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படித்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் அதிகமானவர்கள் இல்லை என்ற பதிலுக்குத்தான் தகுதியானவர்களாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது விசாலமானது. அந்த கடமைகளை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், படைத்தவன் அல்லாஹுவை வணக்கத்துக்கு தகுதியான ஒருவனாக ஏற்று அவனுக்கு எதிராக அல்லது அவனுக்கு நிகராக எந்த ஒரு ஷிர்கான காரியங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை
மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே, மனிதனுக்கு படித்துக் கொடுப்பதிலே இஸ்லாம் அதிக அளவு கவனம் செலுத்தியிருப்பதை பார்க்கலாம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்கு ஒரு தாயியாக, ஒரு அழைப்பாளராக அனுப்புகிற பொழுது என்ன பொறுப்பை கொடுத்து அனுப்பினார்கள்? அந்த சமூகம் யூத சமூகம், அந்த சமூகம் கிறிஸ்தவ சமூகம், அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருந்த சமூகம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரச்சாரத்துக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த சமூகத்துக்கு வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும், என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கு? அல்லாஹ்வை பற்றி அறிந்த சமூகத்துக்கு. படைத்தவனை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவ சமூகத்துக்கு தஅவா செய்ய அனுப்பும் பொழுதுதான் நபிகளார் முதலாவது கடமையாக சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது 5 நேர தொழுகை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்து கடமை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்று ஒரு ஓர்டர் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருந்த சமூகத்துக்கு கூட முதல் கடமையாக நபிகளார் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வை பற்றி படிப்பதைத்தான், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருப்பதை தான். இல்லை என்றால் என்ன நடக்க போகிறது? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கடமை செய்ய வேண்டிய சமூகம் அல்லாஹ்வுடைய கடமைகளை பால்படுத்துகிற ஒரு நிலைக்கு செல்லும் என்பதுதான் வரலாற்று நெடுகிலும் இஸ்லாமிய சமூகம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 5 நேரம் தொழ வேண்டுமா? தொழுவார்கள். நோன்பு பிடிக்க வேண்டுமா? நோன்பு பிடிப்பார்கள். ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? ஜக்காத்து கொடுப்பார்கள். இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய தவறிவிடுவார்கள். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது கூட ஃபஅலம் ஃபஅலம் என்ற வார்த்தை அல்லாஹ் போடுகின்றான். கற்று அறிந்து கொள்ளுங்கள், கற்று அறிந்து கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது அறிதல் என்ற அம்சம் பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய அம்சம் அல்ல, பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய அம்சம் அல்ல. இன்றைக்கு எங்கள் அதிகமானவங்களோட நிலைப்பாடு என்ன? முஸ்லீமாக பிறந்தோம், எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம். அப்படித்தான் அல்லாஹ்வை நம்புவது? இல்லை சகோதரர்களே, அப்படி அல்லாஹ்வை நம்புவதல்ல. நாங்கள் அல்லாஹ்வை நம்புவதற்காக அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படிக்க வேண்டும். ஈமானில் முதல் அம்சமான ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்ளுகின்றேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொன்னால் எப்படி நம்ப வேண்டும் என்று அந்த பகுதியை படிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன, எங்களை அறியாமல் எங்களை ஷிர்கின் பக்கம், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயத்தின் பக்கம் விட்டு செல்லும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில உதாரணங்களை சொல்வதாக இருந்தால், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் சஃபர் மாதம், இந்த சஃபர் மாதத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள், லா அதுவா வலா தியரத வலா ஹாமத வலா சஃபர. இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அகீதாவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், இறை நம்பிக்கையோடு பேசப்படுகின்ற ஒரு ஹதீஸ். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்தில் சகுனம் பார்த்தல் என்பது கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹாமத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். இரவு நேரங்களில் ஒரு சில பறவைகள் சத்தம் போடும், மிக முக்கியமாக ஆந்தை சத்தம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒன்றும் இஸ்லாத்திலே கிடையாது. வலா சஃபர, சஃபர் மாதம் பீடிகை மாதம் என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாகவே நான் சொன்ன இந்த அம்சங்கள் எங்களுக்கு சில நேரம் சாதாரணமான ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் இதற்குள் ஆழமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த 4 அம்சங்களையும் நாங்கள் எடுத்து நோக்கினால், தொற்று நோய் என்ற அம்சமும் சரி,
அல்லது சகுனம் பார்த்தல் என்ற அம்சமும் சரி, அல்லது ஹாமத் என்று சொல்லப்படுகின்ற இரவையில் ஆந்தைகளுடைய சத்தம் போன்ற அந்த சத்தங்களும் சரி, சஃபர் மாதம் பீடிகை மாதம் என்ற இந்த அம்சமும் சரி, மறைமுகமாக என்ன செய்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அப்படியே கலட்டி எடுத்து ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஷிர்க்கை எங்களுக்குள் மறைமுகமாக ஏற்படுத்துகிறது. இதுதான் உண்மை. எப்படி ஏற்படுத்துகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது இல்லை. இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு போன இந்த உண்மை இன்றைய வைத்திய உலகம் சொல்கிறது. ஒரு நோய் தானாக இன்னொருவருக்கு பரவாது. ஒரு நோய் எக்காரணம் கொண்டும் தானாக இன்னொருவருக்கு பரவாது. காரண காரியங்கள் இருக்க வேண்டும். எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பாவித்த உணவு தட்டிலே சாப்பிட முடியுமா? அவர்கள் பாவித்த டவல் போன்றவற்றை பாவிக்க முடியுமா? அவர்களோடு ஒன்று சேர்ந்து தூங்க முடியுமா? இவைகளினால் எய்ட்ஸ் என்ற அந்த நோய் இன்னொருவரை தொத்திக் கொள்ளுமா என்றால் வைத்திய உலகம் அடித்து சொல்கிறது, அப்படி என்ன செய்யாது, தானாக ஒரு நோய் பரவாது. இன்றைக்கு வைத்தியம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் முஸ்லிம்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? உதாரணமாக வருடத்துக்கு ஒரு விடுத்தம் கட்டாயம் வரக்கூடிய ஒரு தொற்று நோய் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண் நோய் இருக்குது பாருங்க. கண் நோய் எப்படி எங்களுடைய ஈமான் பறிக்கப்படுகிறது? எங்களை அறியாமல் அல்லாஹ்வுடைய அதிகாரம் எப்படி படைப்பினத்துக்கு கொடுக்கப்படுகிறது? கண் நோயை பொறுத்த வகையில் ஒரு தொற்று நோய் என்று சொல்லுவாங்க. என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைக்கு கண் நோய் வந்து விட்டது. எங்கட வீட்டு பிள்ளையை நம்ம எப்படி தெரியுமா பயமுறுத்துவோம்? அந்த வீட்டுக்கு போயிடாதே, அந்த பிள்ளையோட விளையாடாதே, அந்த பிள்ளைக்குள்ள கண் நோய் உனக்கும் வந்துடும் சொல்லுவோம். சொல்றோமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. தொற்றும் என்று பயப்படக்கூடிய நிலையில நோயாளிகள் இருந்தா அவங்கள்ட்ட போகாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது கூட ஓரளவு ஹதீஸுக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். எப்படி விளங்குன்றதை நான் பின்னால சொல்றேன். தவறியாவது நம்மட புள்ள போய் அந்த புள்ளையோட விளையாடி நம்மட புள்ளைக்கும் கண் நோய் வந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த புள்ளையால தான் எந்த புள்ளைக்கு நோய் வந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ளையால தான் எந்த புள்ளைக்கு நோய் வந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. இது பாரதூரமானது. நோயை கொடுப்பது யார்? அல்லாஹ். அந்த நோயை இந்த பிள்ளை கொடுக்குமா? இந்த பிள்ளையின் கண்ணில் இருக்கிற நோய் தானாக அதுவாக என்னுடைய பிள்ளையின் கண்ணிலே தொத்திக் கொள்ளுமா என்றால் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கலட்டி எடுத்து ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கிற வேலை. இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது இன்றைக்கு எங்களிடத்தில் பரவலாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இந்த சிந்தனை எங்களுக்குள் இன்றைக்கும் ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? நம்ம இந்த தொற்று நோயை பற்றி சரியாக விளங்கல. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக படிக்கல. படிச்சிருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு நபித்தோழர் கேட்டாங்க. இது அன்றைக்கே இருந்த சிந்தனை தான். ஒரு நபித்தோழர் கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய ஒட்டகம் சுடு மணலிலே மான்குட்டியை போன்று துள்ளி துள்ளி ஆரோக்கியமா விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த ஆரோக்கியமான ஒட்டகத்தை கொண்டு வந்து சொறி சிறங்கி இருக்கக்கூடிய ஒட்டகங்களோடு நான் மேய விட்டால் அதிர நோய் ஏண்ட ஒட்டகத்துக்கும் வந்துடுது. அப்ப இது தொற்று நோய் தானே அப்படின்ட்டு நபிகளார் இடத்துல கேட்கும் பொழுது நபிகளார் ஒரே கேள்வியாக கேட்டார்கள், ஃபமன் அஅதல் அவ்வல, முதலாவது நோய் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இந்த காலி பிரதேசத்தில் கண் நோய் பரவுகிறது என்று சொன்னால் முதலாவது மனிதனுக்கு எங்கிருந்து பரவியது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் அதைத்தான் கேட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களே சொறி சிறங்குள்ள ஒட்டகங்களோடு சேர்ந்ததனால தான் ஏண்ட ஒட்டகத்துக்கும் வந்துச்சுன்னு சொல்றீங்களே, அது அப்படி அல்ல. முதலாவது ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே கொடுத்தான். அதே அல்லாஹ் தான் இரண்டாவது ஒட்டகத்துக்கும் கொடுத்தான் என்று நம்புங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய நம்பிக்கையை சீர்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் தொற்று நோய் ஏதாவது வர ஆரம்பிச்சிட்டா பல பேர் ஈமான் என்ன செஞ்சிடும்?
நம்மளை அறியாம போய்விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் தான் என் புள்ளைக்கு தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு தந்தான், அல்லாஹ் தான் என் கணவனுக்கு நோயை தந்தான் என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் போடுவதை விட்டுவிட்டு ஆரம்பத்தில் நோய் வந்தவர்களை குறை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த புள்ளைக்கு வரவானும் சொன்னோம், அதையும் மீறி வீட்டுக்கு வந்துட்டு போனிச்சு பாருங்க, அதனாலதான் எந்த புள்ளைக்கும் நோய் வந்துச்சு, ஏண்டா அப்போ என்ன கணவனுக்கும் நோய் வந்துச்சு வாய் கூசாம சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அறிவுரையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? தொழு நோயாளிகளை கண்டால் சிங்கத்தை கண்டால் ஓடுவது போன்று ஓடு என்று சொன்னார்கள். சில தொற்று நோய்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படியும் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்னத்துக்கு சொன்னாங்க தெரியுமா? நோய் பரவும் என்பதற்கல்ல, அது தானாக நோய் பரவும் என்பதற்கல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னா, நோய் பரவுவதை விடவும் பயங்கரமானது எது? எங்கட ஈமான் பறி போறது. உங்களுக்கிட்ட ஒரு நோய் இருக்குது, நீங்க ஒரு நோயாளி, வைத்தியம் சொல்கிறது இவருக்கிட்ட உள்ள கிருமி என்ன செய்யலாம், பல பேரிலும் தொத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம அதையும் மீறி அந்த நோயாளி கிட்ட போனா என்ன தெரியுமா நடக்கும்? நோய் வாரதும் வராததும் பிரச்சனை அல்ல, ஈமானுக்கு ஆபத்து வரக்கூடாது. உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட நான் சேர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அந்த நோய் எனக்கு வந்தா யாரும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வந்தன்னு சொல்ல மாட்டாங்க. பல பேர் என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க, இவரால தான் வந்துச்சுதுண்டு ஈமானையே என்ன செஞ்சிருவாங்க, இலக்கிற நிலை வரும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொற்று நோய் என்று நீங்க கொண்ட விளங்கி கொண்டா அவர்கிட்ட போறதுல கவனமா இருங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா? நோய் தானாக தொத்தும் என்பதற்கு அல்ல. இன்றைக்கு வைத்திய உலகமும் சான்று பகருகிறது, அது தானாக தொத்தாது. அப்படியானால் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக இருக்க சொன்னது எதற்கு தெரியுமா? நோய் வருகிற பிரச்சனைக்கல்ல, நோய் தவறியாவது வந்துட்டுதுண்டா நம்மட ஈமான் பறி போயிடும். அதுல மிச்சம் கவனமா இருக்கணும். எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு நோய் அந்த மனிதனை, அதே கிருமி எங்களை தாக்கினால்தான் நோய் வரப்போகுது. அதனாலதான் இன்னொரு விஷயத்தையும் பார்ப்பீங்க, எங்கட வீட்டில் ஒரு பிள்ளை கண் நோய் வரும், அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கண் நோயை கொடுத்தா அல்லாஹ் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாம பாருங்க, வீட்டில் 5 பேர் இருந்தா 3 பேருக்கு வரும், 2 பேருக்கு வராது. இந்த கட்டத்திலேயாவது சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் என்ன செய்யும், நோய் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி யாருக்கும் வரையலாது. அதை கூட புரிஞ்சு கொள்ளாம என்ன தெரியுமா செய்வாங்க, இவரால தான் வந்தது, இவரால தான் வந்தது வெறுமனே முதலில் நோய் வந்த மனிதர்களை குற்றம் சொல்லுவார்கள். இது ஆபத்தானது. எந்த அளவுக்கு ஆபத்தானது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கலட்டி எடுத்து படைப்பினங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷிர்க் என்ற அநியாயத்தின் பக்கம் எங்களை இட்டு செல்லும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தியரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது சகுனம் பார்த்தல். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரு மனிதர் பயணம் போகிறார் அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறார். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்கள்ட்ட பல வழிமுறைகள் இருந்தது. அதுல மிக பிரபலியமான முறை என்னன்னு சொன்னா, ஒரு பறவை எடுத்து பறக்க விடுவாங்க. ஒரு பறவை எடுத்து பறக்க விடுவாங்க. ஒரு பறவையை மேலே பறக்க விட்டா என்ன செய்யும்? ஒன்றோ வலதுல பறக்கும் அல்லது இடதுல பறக்கும். பெரும்பாலும் ஒன்றோ முன்னால பின்னால பறக்கும். இவங்க எப்படி தெரியுமா எதிர்வு கூறினாங்க, தவறியாவது வலதுல பறந்தா ஏண்ட வேலை நல்லம்னு முடிவெடுத்தாங்க, இடதுல பறந்தா இது முசீபத்துன்னு முடிவெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இப்படி முடிவெடுக்காதீங்க. இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்க, ஈட்டி போன்றவைகளை, அம்பு போன்றவைகளை மேல் நோக்கி என்ன செய்வாங்க, எறிவாங்க. உயர போகக்கூடிய ஒரு பொருள் என்ன செய்யும், ஏதோ ஒரு பக்கத்தில் விழத்தான் செய்யும். இவங்க என்ன தெரியுமா முடிவெடுத்தாங்க, வலது பக்கம் விழுந்தால் நல்லதுன்னு முடிவெடுத்தாங்க, கெட்ட பக்கம் விழுந்த இடது பக்கம் விழுந்தா இந்த வேலை சரியில்லைன்னு முடிவெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தியரத, இஸ்லாத்துல இப்படி சகுனம் பார்க்குற ஒரு வேலை செய்யலான்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே, இதுல ஆழமான ஒரு தத்துவம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மட நடைமுறையில் என்ன இருக்குது, இன்றைக்கும் மனிதர்கள்ட்ட இருக்குது, வீட்டு மூலையில் ஒரு பள்ளி கத்த முடியாது. பள்ளி கத்துதுண்டா பள்ளி கத்துதுன்னு சொல்ல மாட்டாங்க, பள்ளி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுதாம் பள்ளி? எதிர்வு கூறுகிறதாம். சில நேரம் நம்ம பேசிக்கொண்டிருப்போம்,
ரெண்டு விஷயத்தை பேசிக்கொண்டு மனைவி சொல்வா, நீங்க சொல்றது பிழைன்னு சொல்லுவா, நீங்க சொல்றது பொய்ன்னு வா. அந்த நேரத்தை பார்த்து பள்ளி கத்தினா உடனே முடிவெடுத்துறாங்க, பாத்தியா நீ சொல்றது சரின்னு சொல்லி பள்ளியும் சொல்லுதுண்டுவாங்க. இப்படி இந்த பறவைகளை வச்சு மிருகங்களை வச்சு சகுனம் பார்க்கிறது, நல்லது கெட்டது முடிவெடுக்கிறது இஸ்லாத்துல இல்லைன்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒருவர் பயணத்தை ஆரம்பிக்கின்றார், முன்னால் என்ன நடந்துட்டா, ஒரு கர்ப்பிணி தாய் போய்விட்டால், அல்லது வெத்தி கொடத்தோடு ஒரு பெண்மணி போய்விட்டால், அல்லது ஒரு பூனை குறுக்கிட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், உடனே முடிவெடுப்பார்கள், இந்த வேலை நடந்தா இந்த பயணம் சரியில்லை, இந்த பயணத்தை தொடரக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க பயணத்தை. இது என்ன நடக்குது? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகுனம் பார்த்தல் என்பது இஸ்லாத்துல கிடையாது. ஆனா இதை ஏன் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க? இதுக்கு என்ன மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பயணம் போக போறேன், இந்த பயணம் நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்றது யார் அறிவுக்குட்பட்டது? அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்டது. அப்படித்தானே? நாம் போய் முயற்சி பண்ணித்தான் பார்க்கணும், எனக்கு நல்லதா அமைதா கெட்டதா அமைதான்னு சொல்லி. ஆனா நான் போகும் பொழுதே ஒரு பூனை குறுக்கறுத்ததனால என்னுடைய பயணம் கெட்டதுன்னு முடிவெடுத்த என்ன தெரியுமா சொல்றேன், என்னுடைய எதிர்காலத்தை இந்த பூனை விளங்கி வைத்திருக்கிறது. இங்கதான் பிரச்சனை இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? எதிர்காலத்தை அறிந்தவன் அல்லாஹ். அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? அற்பமான ஒரு மிருகத்துக்கு கொடுக்கிறோம். நான் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறேன், எதிர் திசையிலே ஒரு பெண்மணி கர்ப்பிணி தாயார் போகிற பொழுது இந்த பயணம் கெட்டது என்று நான் முடிவெடுத்தா என்ன தெரியுமா முடிவுக்கு வாரேன், ஏண்ட பயணம் நல்லதா சரியில்லையா என்பது இந்த கர்ப்பிணி தாய்க்கு விளங்கிவிட்டது. இப்படி முடிவெடுக்கிறோம் நம்ம. அதுக்கு ரகசியமாக அல்லாஹ்வுடைய மறைவான அந்த அறிவு அந்த படைப்பினத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் சொல்கிறது, இப்படி என்ன செய்யாதீங்க, சகுனம் பார்க்காதீங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனத்திலே ஒரு பகுதியை அனுமதிச்சிருக்கிறாங்க. என்ன பகுதி என்று சொன்னா, நல்ல வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அல் ஃபஅல் சொல்லுவாங்க. அல் ஃபஅல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது எனக்கு விருப்பமானதுன்றாங்க. அது என்ன? அது அல் கலிமத்து தய்யிபா. நீங்க இன்றைய காலையில் ஒரு பிசினஸுக்காக வெளியிறங்குறீங்க, வெளியிறங்கும் பொழுது உங்களோட காதுல கேட்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது? ரெண்டு பேர் கதைச்சிக்கல்றாங்க, மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பரக்கத்தான ஒரு நாண்டு கதைச்சிக்கல்றாங்க. அந்த நல்ல வார்த்தை எங்கட காதுல விழுந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை வச்சு மனதளவில் என்ன செய்யலாம், திருப்தி அடையலாம்ன்றாங்க. இது தவிர நல்ல வார்த்தைகளை கேட்பதை தவிர வேற எதையும் என்ன செய்யக்கூடாது. மனிதர்களோட பேச்சுக்களை வச்சோம், பறவைகளோட நடவடிக்கைகளை வச்சோம், மிருகங்களுடைய நடவடிக்கைகளை வைத்தோம் சகுனம் பார்க்க கூடாது என்று சொன்னாங்க. நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலேயே ஒரு பொடியன் சத்தம் போட்டு சொல்றான், இன்றைக்கு எனக்கு வெற்றி தாண்டான்னு சொல்றான்னு வைங்க. வெற்றின்றது நல்ல வார்த்தையா இல்லையா? இதை கேட்டா ஓரளவு சந்தோஷப்படலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது எனக்கு விருப்பமானது, நல்ல வார்த்தைகளை கேட்பது. இது தவிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றை வைத்தும் எதிர்வு கூறுகின்ற, எதிர்காலத்தை நல்லது கெட்டது என்று தீர்மானிக்கின்ற விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எங்களுக்கு மத்தியிலும் என்ன இருக்குது? இருக்குதா இல்லையா? கடுமையான வறட்சி, கடுமையான வெயில் அடிக்குது, நம்ம ஒரு இஜ்திமான்னு வச்சோம்னு வைங்க, ஒரு மாநாடு வச்சோம், மாநாடு வச்சு அந்தில கடுமையான மழை பொழியுதுன்னு வைங்க, நம்மளையும் பல பேர் என்ன சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களா இஜ்திமா வச்ச மழை பொழிஞ்சிட்டு. இந்த அதிகாரம் சொல்லுமா? இப்படி ஒரு வேளையை எங்கட வாயால சில வார்த்தைகள் வருகிறது, அது மிக பாரதூரமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அன்று இரவு கடுமையாக மழை பொழிகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரவை முஃமினாக அடைந்த பல பேர் காலை நேரத்தில் காஃபிர்களாகி விடுகிறார்கள், இரவை காஃபிர்களாக அடைந்த பல பேர் காலையில் மூமின்களாக மாறிவிடுகிறார்கள். சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும் பொழுது சொன்னாங்க, ஒரு சில நட்சத்திரங்களை வானத்தில் பார்த்து போட்டு இன்ன நட்சத்திரங்களால தான் மழை பொழிந்தது அப்படின்னு யாராவது சொன்னா அவன் நட்சத்திரத்தை நம்பிய மூமின், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர். யாரெல்லாம் அந்த இரவு பொழிந்த மழையை பார்த்து முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபத்ல், அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மூமின்கள், நட்சத்திரங்களை மறுத்த காஃபிர்கள் சொன்னாங்க. பாருங்க, ஒரு மழை பொழிகிறதாக இருந்தாலும்
நம்ம அதை அல்லாஹ்வோட தான் சம்பந்தப்படுத்தணும், ஒரு படைப்பினத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. எனவே இது போன்ற இந்த சகுனங்கள் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர்மானிப்பதை ஒரு படைப்பினத்தோடு சம்பந்தப்படுத்துவோமாக இருந்தால் இது எங்களோட வாயில வரக்கூடியது, இது எங்களை சிறுக்கின் பால் இட்டு செல்லும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போலதான் ஹாமத் என்ற சொல்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் சில நேரம் பார்க்கலாம், ஆந்தை இருக்குது பாருங்க, ஆந்தை இரவையில தான் உருமும், பகல் நேரத்தில் அதோட உருமல் விளங்காது, அது பவளையில கத்தத்தான் செய்யும். பவளையில மனிதனுடைய சத்தம், இந்த பொதுவாகவே பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரைச்சல் சத்தம் ஒன்று இருக்குது, அந்த இரைச்சல் சத்தத்துக்கு ஆந்தையிட சத்தம் விளங்காது, சத்தம் கேட்கும் பாருங்க, இந்த சத்தம் பகலையில விளங்காது. இரவையில எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரம், சுபகுடைய நேரங்கள்ல இந்த சத்தம் அழகா விளங்கும். உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆந்த சத்தம் போடுது ஊருக்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, ஆந்த சத்தம் போடுது யாராவது மௌத்தா போக போறாங்கன்னு சொல்லுவாங்க. இது பரவலா இன்றைக்கு நம்ம வயசாளிகளோட வாயிலிருந்து கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு முசீபத்து உலகத்துக்கு இல்ல, அப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்துல இல்லைன்றாங்க. ஒரு மனிதன் மரணிப்பதாக இருந்தாலும், ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குமே அல்லாமல் ஒரு பறவை கத்துகிறது என்பதற்காக, ஒரு பறவை சத்தம் போடுகிறது என்பதற்காக நலவு கெடுதி தீர்மானிக்கப்பட மாட்டாது. குயில் எங்கேயாவது குயில் சத்தம் போடுதுன்னு வைங்க, ஏண்டா குயில் எந்த நாளும் கத்தாது, விளங்குதா உங்களுக்கு? குயில் அதாக குறைந்த சந்தர்ப்பங்கள்ல தான் என்ன செய்யும், அது கத்தும். அதுக்கும் சொல்றாங்க, குயில்ல பெண் குயில் முட்டை போடக்கூடிய நேரம் தான் என்ன செய்யுமா, ஆண் குயில் கத்தி காக்காவை இழுத்து கொண்டு போகும்னு சொல்றாங்க. இதான் குயிலை பத்தி நம்ம படிச்சதும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதும். உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம், குயில் கத்துது, எங்கேயாவது மையத்து விடும்னு சொல்லிடுவாங்க. இருக்குதா? இதெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குயிலுக்கு மறைவான அறிவை கொடுக்கிற பிரச்சனை, அது சாதாரண பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒன்றெடுத்து குயிலுக்கு கொடுக்கிற வேலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கே சொல்லிட்டு போனாங்க, ஒரு பறவை கத்துவதினாலோ ஒரு மிருகம் கத்துவதினாலோ மனித சமூகத்துக்கு நலவு கெடுதி தீர்மானிக்கப்பட மாட்டாது. அதுல சேவல் இருக்குது, அது நலவு கெடுதி தீர்மானிக்கப்படுறதல்ல. சேவல் கத்தினா அல்லாஹ் கிட்ட ரஹ்மத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. கழுத ஊளை விட்டால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கண்டாங்க. இது நலவு கெடுதி என்பதற்கல்ல, இது பரக்கத்து முசீபத் என்பதற்கல்ல. இப்படி தீர்மானிக்க முடியாது. எந்த மிருகத்தை பார்த்தோ, எந்த பறவையுடைய சத்தத்தை வைத்தோ நலவு கெடுதி என்ற தீர்மானத்துக்கு போவோமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கின்ற ஷிர்க் என்ற அம்சத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒன்றுதான் எங்களை அறியாமல் ஷிர்க்கின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒன்றுதான் சஃபர் மாதம், பீடிகை பிடித்த மாதம். சஃபர் மாதம் பீடிகை பிடித்த மாதம் என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. பொதுவாக காலி பக்கங்களை நீங்க பார்க்கலாம், கல்யாணம்லாம் அப்படியே குறைஞ்சு போயிருக்கும், கடை ஓப்பன் நிகழ்வெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிருக்கும், புது வீடு குடி புகுறதெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிருக்கும். சஃபர் மாதத்தில் எல்லாம் டம்மாக்கி வச்சு கொண்டிருப்பாங்க. ரபியுல் அவல் பிறந்தோடனே மலமலண்டு செய்யணும் உண்டு, இல்லைன்னா முஹர்ரம் மாசத்துல செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றானாம், யசுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை ஏசுகின்றான், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகின்றான். யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை ஏசுவதன் மூலம் என்னை ஏசுகின்றான். ஏன் தெரியுமா? நான் தான் காலங்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அன்பாண்டவர்களே, சஃபர் மாதம் வருஷத்துல 12 மாதங்கள்ல இஸ்லாமிய வருடப்படி 2வது மாதம் சஃபர் மாதம். யார் கொண்டு வாரா? மாதமா நினைச்சு வருதா, அல்லது இந்த உலகம் சுத்துற சுத்துக்கும் சந்திரன் சுத்துற சுத்துக்கும் மாதங்கள் வந்து கொண்டிருக்குதா? படைத்தவன் அல்லாஹ் இரவு பகலை மாற்ற மாற்ற ஒவ்வொரு நாளும் வருகிறது, ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது. சஃபர் வருகிறது, சஃபர் போகிறது. யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வரக்கூடிய சஃபர் மாதத்தை பார்த்து இது முசீபத்து பிடித்த மாதம், இதிலே நல்ல காரியங்கள் செல்லுபடியாகாது என்று சொன்னால் இது யாருக்கு குறை சொல்வது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், காலத்தை ஏசுகின்ற மனிதன் என்னை திட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நம்ம சமூகத்தில் வளம் இருக்குதா இல்லையா? ஒரு கல்யாணம் நடத்துறதா இருந்தாலும் சரி, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கணுமா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணுமா,
பார்க்கிறோமாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீடு குடிபூறுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், இதற்கெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோமே. அன்பார்ந்தவர்களே, ஒரு நேரத்தை பார்த்து இது நல்ல நேரம், ஒரு நேரத்தை பார்த்து இது கெட்ட நேரம் என்று வருவதற்கு முன்னாலே தீர்மானிப்பது, ஒரு மாதத்தை பார்த்து இது முசீபத்து பிடித்த மாதம், இது பரக்கத்து பொருந்திய மாதம், இது நல்ல மாதம், இது கெட்ட மாதம் என்று தீர்மானிப்பது இருக்கிறதே, இது படைத்தவன் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் குறை சொல்லுகின்ற வேலை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதிலையும் பார்க்கலாம். நீங்க உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர்களை போன உடனே ஒரு தடவை பாருங்க. இந்த மாசத்துல 4வது புதன்கிழமை, இந்த மாதத்தின் 4வது புதன்கிழமை பெரிய எழுத்தால போட்டு வச்சிருப்பாங்க, ஒடுக்கத்து புதன் போட்டு வச்சிருப்பாங்க. அன்பார்ந்தவர்களை, என்னப்பா இது ஒடுக்கத்து புதன் இது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தா நம்மட அப்பமார ஆட்சிமாரு சொல்லுவாங்க, வளர்ந்தவங்க சொல்றாங்களோ தெரியாது, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒடுக்கத்து புதன்ல ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா அது தீரவே மாட்டாது, ஒடுக்கத்து புதன்ல ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா அது குணமாகவே மாட்டாது. அதனால சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு, இந்த பாரப்பா இந்த ஓடி ஆடி விளையாடி கால் கையை புண்ணாக்கி கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க. என்னவாம்? தவறியாத ஒரு புண்ணு வந்தா குணமாகவே மாட்டாதாம். ஏன் தெரியுமா? அந்த புதன்கிழமை முசீபத்து பிடிச்ச புதன்கிழமை. வரலாறு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு முன்னால 13 அல்லது 14 நாட்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டது புதன்கிழமையில தானாம். அதனால அந்த புதன்கிழமை சரியில்லையாம். அல்லாஹு அக்பர். அடே ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை மௌத்தா போனாங்களே அப்பா, அப்ப திங்கக்கிழமையா உலகத்தில் ஆக முசீபத்து பிடிச்ச நாள்? அப்படியா? பிறந்ததும் திங்கக்கிழமை, மௌத்தா போனதும் திங்கக்கிழமை. எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி தீர்மானிக்கிறது? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய பிறப்பை கொண்டோ ஒரு மனிதனுடைய இறப்பை கொண்டோ ஒரு நாளை நல்ல நாள் என்றும் கெட்ட நாள் என்றும் தீர்மானிக்க முடியாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கெல்லாம் அடிப்படை சொல்லி தருகிறார்கள். எப்படி தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் ஒரு நாள் இரவு ஒரு நட்சத்திரம் அப்படியே விழுகின்றது. நட்சத்திரம் திடீர்னு என்ன செய்யும்? போய் விழக்கூடிய காட்சிகள் விளங்கும். நாங்கள் சொல்லும் எரி நட்சத்திரம் சொல்லுவோம். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை நீங்க கண்டா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதர் பிறந்திருப்பாரு அல்லது ஒரு கெட்ட மனிதர் இறந்து போயிருப்பாரு, இதைத்தான் நம்ம இதை வச்சு முடிவெடுப்போம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய பிறப்புக்காகவோ ஒரு மனிதனுடைய இறப்புக்காகவோ இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதில்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அன்பாண்டவர்களே, இவ்வளவு அழகான இவ்வளவு தெளிவான மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடுகின்ற சிந்தனைகளுக்கும் அறிவுரை சொன்ன மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். மனிதன் இயல்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய கொள்கைகளுக்கும் வழிகாட்டி கொடுத்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? நம்ம இஸ்லாத்தை சரியா படிக்கல, நம்ம இஸ்லாத்தை சரியா விளங்கல்ல, நம்ம அல்லாஹ் எப்படி நம்பணும் என்பதை சரியாக படிக்கவில்லை. அதனால எங்களை அறியாமல் எங்களுக்குள் ஷிர்கான சிந்தனைகளும் ஈமானை பறிக்கின்ற கொள்கைகளும் குடிகொண்டிருப்பது என்பதுதான் நானும் நீங்களும் புரிந்து அந்த சிந்தனைகளில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், அன்பார்ந்தவர்களே, ஒரு ஜும்மா என்பது ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். படிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து காட்ட முடியும். எங்களுடைய கடமை என்ன தெரியுமா? ஈமானை பறிக்கக்கூடிய கொள்கைகள் என்ன, ஈமானை கலட்டி எறியக்கூடிய சிந்தனைகள் என்ன என்பதை கொஞ்சம் படித்து எங்கட ஈமான எங்கட அகீதாவை சரிபடுத்தி கொள்ள நாங்கள் முயற்சி செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிற நிலைக்கு எங்களை இட்டு செல்லும் என்பதை நாங்கள் விளங்கி செயற்பட முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பதில், ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதில் இஸ்லாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறது என்று சொன்னால், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் கூட இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து
ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக அவர் சொல்லுகின்றார், மாஷா அல்லாஹு வஷிஇத என்று சொல்லுகிறார். மாஷா அல்லாஹு வஷிஇத, நபியே அல்லாஹுவும் நீங்களும் நினைத்தது நடந்து விட்டது, அல்லாஹுவும் நீங்களும் நினைத்தது நடந்து விட்டது என்று சொல்லும் பொழுது நபிகளார் அந்த வார்த்தையில் எந்த அளவு விழிப்புணர்வு காட்டினாங்க தெரியுமா? அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாதே, அல்லாவுக்கு சமமா என்னைய கொண்டு போய் நிறுத்தாதே என்று சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது, வஷீத அல்லாஹுவும் நீங்களும் நாடியது நடந்தது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டாங்க. அப்படி சொல்ல விருப்பமாக இருந்தால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது, சும்ம ஷிஇத பிறகு நீங்களும் அதை நினைச்சிங்கன்னு சொல்லும் கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையில் வரக்கூடிய தவறுகளை கூட என்ன செய்தார்கள், கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு சில நேரம் பல பேர் சொல்லிடுறாங்க, என்ன தெரியுமா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா வாழணுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் வாழ வேண்டும், வார்த்தை வித்தியாசத்தை கவனமாக கையாள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழணும், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் தான் வாழணும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அவங்களோட பொருத்தத்துக்காக ஒரு மனிதன் வாழ இயலாது, அவங்க காட்டி தந்த பிரகாரம் வாழ்வதுதான் சுன்னா. சில நேரம் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாதாரணமா. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரான வஹ்யோடு தொடர்பு பட்ட நபிக்கு தெரியும் சஹாபாக்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, உலகத்தில் என்ன நடக்குதுன்றது யாருக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, அதனால அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தெரியும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை வெச்சிர கூடாதுன்றதுல உயிரோட வாழும் பொழுதும் கவனமாக இருந்தாங்க, மௌத்துக்கு பின்னால வந்துட கூடாதுன்றதுல கவனமாக இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையமாடிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களுடைய வீடுகளை நீங்க மையவாடிகள் குர்ஆன் ஓதப்படாத இடங்களாக வச்சுக் கொள்ளாதீங்கன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடுகிற இடமா எடுக்காதீங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ், ஏண்ட கபரை விழா கொண்டாடுற இடமா எடுக்காதீங்க. என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ், ஏண்ட கபரடியை தேடி வந்து அந்த இடத்துல திக்ர் ஸலவாத் சொல்ல வராதீங்க. அதற்கு மாறாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸல்லு அலைய, சில அறிவிப்புகள் வருது, மின் ஹைது குந்தும், நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கிருந்து கொண்டு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தப்லுகுனி ஹைது குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய ஸலவாத் என்னை வந்து சேரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு அட்வைஸ் என்று பாருங்க, எந்த அளவு அறிவுரை பாருங்க. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் வைத்து விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொன்னாங்க, நீங்க ஸலவாத் சொல்லணுமா, ஏண்ட கபரடி எல்லாம் தேடி வந்து விழாவாக்காதீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஸலவாத் சொல்லுங்க என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சமையல் அறையிலே இருந்து கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்றால் போதும், அந்த ஸலவாத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிருக்கிறான். எனவே இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இதெல்லாம் புரியல. அதனால என்ன செய்யறாங்க, நபிகளார கபரடியை தேடி போறாங்க. எதுக்கு? ஸலவாத் சொல்லிட்டு வரணுமா? வேண்டாம் சகோதரர்களே, மதீனாவுக்கு போற சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது. அப்படி கிடைச்சா எல்லார கபரையும் பார்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கபரை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்லிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. ஸலவாத் சொல்றதுக்காக தேடி போகாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி வராதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஸலவாத் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, மனிதனுடைய சிந்தனை மாறக்கூடாது, மனிதனுடைய ஈமான் பழுதடையக்கூடாது என்பதில் மிக கவனம் செலுத்தினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த உலக வாழ்க்கையை வாழும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினில் தஈஃப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலசாலியான மூமின் பலவீனமான முஃமினை விடவும் நல்லவன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எதை எடுத்தாலும் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை, நான் இதை செய்ய போறேன் அல்லாஹ் உதவி செய்வான், நான் இதை செய்ய போறேன் அல்லாஹ் வெற்றியை தருவான், நான் இதை செய்ய போறேன் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான் என்று அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறவன் பலவீனனான
என்னதான் செய்யப்பா செய்ய போறோம், வெற்றி கிடைக்குமோ தெரியா, ஒரு முயற்சியில் இறங்க போறோம், பரக்கத்து கிடைக்குமோ தெரியா. இப்படி ஆட்டம் கண்டு கண்டு அல்லாஹ்வை நம்புறவனை விட உறுதியா நம்புறவன் சிறந்தவன் சொல்லி போடுற ரசூலா சொன்னாங்க. உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பயனளிக்குமோ அதை தேடுங்க, நீங்க அதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க, அல்லாஹ்ட்ட உதவியை கேளுங்க, சோர்வடைஞ்சு போகாதீங்க சொல்லி போடுற ரசூலுல்லா சொன்னாங்க. ஃபைன் அஸாபக ஷைஉன், நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க, ஒன்றை செய்ய ரெடி ஆகுறீங்க, ஆனா ஒரு தோல்வி வந்துட்டு, உங்களுக்கு ஒரு உடைவு வந்துட்டு, ஒரு நஷ்டம் வந்தா நீங்க என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இது பேசாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? இதில் மிச்சம் கவனமா இருக்கணும். நம்ம எல்லார வாயிலும் வரும் அல்லாஹ்ட அதிகாரத்தில் கை அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது தெரியுமா? சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் வந்தாரு, வரும் பொழுது இந்த ரோட்டால வந்தார், ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிட்டார். உடனே நம்ம சொல்றது தெரியுமா? அவர் அந்த ரோட்டால வந்திருந்தா தப்பியிருப்பார். இது அல்லாஹ்ட அதிகாரத்தில் கையடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்று நடந்து முடிந்து விட்டால் அல்லாஹ்ட அதிகாரத்தில் கையடிக்கிற அளவுக்கு அப்படி நடந்து இருந்தால் பேசாதீங்க, விட்டுடுங்க, அல்லாஹ்ட நாட்டம் முடிஞ்சுன்னு சொல்லுங்கண்டாங்க. ஒருத்தர் ஒரு பிசினஸ் செஞ்சாரு, ஏதோ செய்யலுமான முயற்சியெல்லாம் செஞ்சு லொஸ்டா போயிட்டார். ஒருத்தர் வருவார், நாங்க சொன்னதை கேட்டிருந்தா அவர் கொடி கட்டி பறந்திருப்பார். இது வானம்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்லுவாங்க? நாங்க சொன்னதை கேட்டிருந்தா கொடி கட்டி, இது வானம்டாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று நடந்து முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் குறை சொல்லுகின்ற, அப்படி இருந்தால் இப்படி நடந்திருக்கும், இப்படி இருந்தால் அப்படி நடந்திருக்கும், இந்த வார்த்தையை பேச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே? இதுவெல்லாம் எங்களை அறியாமல் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையடித்து இணை வைப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன. எனவே இது போன்ற நிறைய அம்சங்கள் இருக்கின்றன, தேடி படிக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய குத்துபாவினூடாக நாங்கள் புரிந்து கொண்டு அகீதாவை கொஞ்சம் படிக்க முயற்சி செய்வோம். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்ற அந்த பகுதியை கொஞ்சம் படிக்க முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையில் எதுவெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், ஈமானிலே எதுவெல்லாம் குறைகளை ஏற்படுத்தும் என்ற அந்த அம்சங்களை படித்து எங்களுடைய ஈமானை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சீர் செய்து கொண்டு உலகத்தில் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.